பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள வேந்தர் மற்றும் துணை வேந்தர் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் பெருந்தலைவர் காமராஜர் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தலைமையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார், நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு சுற்றுலாத்துறை மேலும் மேம்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் பல திட்டங்கள் இருக்குது. நான் இப்போதான் முதல்ல அமைச்சராக வந்திருக்கேன். முழுமையாக அதை என்னென்ன திட்டங்கள் கடந்த காலங்களில் செயல்படுத்தப்பட்டிருக்குன்னா இது எப்படி டெவலப் பண்ணலாம், இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி டெவலப் பண்ணலான்னு படிப்படியாக அதை ஆராய்ந்து ஆய்வு செய்து அதை முறைப்படுத்துவேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், விருதுநகரில் அரசு கலை கல்லூரி உருவாக்கப்படும் என்று கூறினார். பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள வேந்தர் மற்றும் துணை வேந்தர் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். திருவள்ளுவர் என்பவர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மறைமலை. அவர்கள்தான் திருவள்ளுவர். காவி சாயம் பூசுவது ஏற்புடையதல்ல, அதை கண்டிக்கிறோம். எங்கு நடந்தாலும் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவதை காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. அவ்வளவுதான்.